வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகேந்திரா 606க்கான உரம் மேலாண்மை நடவு முதல் அறுவடை வரை நாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் என்னுடைய சேனல் வீடியோவை பார்க்குறீங்க இல்லையா, ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னு கேளுங்க, நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ லைக்கை பண்ணி வளர்த்து விடுறீங்க. ஏன் ஒரு விவசாய வளர்த்து விடணுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம எப்படி தாய்ப்பால் தாய்கிட்டேருந்து நம்ம உண்றோமோ அந்த மாதிரி தான் விவசாயிகளுடைய ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி தான் ஒவ்வொரு நெல்மணிகளையும் ஒவ்வொரு காய்கறிகளையும் விளைவிக்கிறோம். புரியுதுங்களா? நாங்கள் அதை தான் வீடியோவாக போடுறோம். நாங்கள் சிரித்து பேசலை, தேவையில்லாத பேசி நாங்கள் வீடியோவாக போடலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யூஸ் இல்லாத ஒரு கண்டென்ட்டையும் நாங்கள் கொண்டு வரல. உங்களுக்கு தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டை தான் நாங்கள் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி தினசரி எவ்வளோ கஷ்டப்படுவான்னு கொஞ்சம் பாருங்கள். மென்டலி ப்ரெஷரு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு மழை வர மாதிரி இருக்கும். அன்றைக்கி தர்பூசணி வளைஞ்சு கிடக்கும். அன்னைக்கு லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சியும் அங்கே போயிட்டு நாங்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு அல்ப ஆசையில் போயிட்டு மடியை எடுத்து விடுவோம். ஏன் இதை நாங்கள் செய்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு லாபம் வந்துடாதா அப்படின்றதுக்கு இல்லை. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மழை வந்துட்டால் எல்லாத்தோட விலையும் குறையும். நீங்கள் வாங்குகிற உங்களுக்கு அதிகரிக்கும், ஏன்னா விளைச்சல் குறைஞ்சிச்சின்னு. ஆனால் விவசாயிங்க அத்தனை பேருக்குமே விலைகள் குறையும். நீங்கள் எந்த ஒரு விவசாயி ஒன்றாலும் கேளுங்க, நெல் அறுவடை பண்ணிட்டு போட்டு வச்சுருப்போம். அந்நேரத்தி கிளைமேட்டு இந்த தை மாதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளைமேட்டு சரியில்லாமல் இருந்துச்சு. மானம் மூடிக்கிட்டு ஒரு 4 நாள். அந்த 4 நாளில் 1700 விற்ற நெல் மீடியேட்டருங்க 1600 தான் வாங்கினாங்க. விவசாயிகள் அறுத்து எடுத்துன்னு நாங்கள் கொட்டிட்ட பிறகு என்ன ஆகும்? ஒரு இடத்துல இருந்தாலும் அது நனையதான் போகுது. 1600ன்றது ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா வச்சுங்க அப்படின்னு சொல்லி 620க்கு 610க்கு இப்படி தான் விவசாயிகள் நாங்கள் போட்டோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ஒரு மனநிலை. நீங்கள் அதில் நினச்சிங்க, ஏர் ஓட்டின கூலி, மருந்து போட்ட கூலி, நடுவு கூலி, இதில் களை எடுத்த கூலி, களைக்கூலி, மருந்து, உரங்கள், ஃபெர்டிலைசர் அடிக்கிறதுக்கான ஒரு கூலி. நாங்கள் ஒரு 6 மாதம் உழைச்சிருக்கோம். அதாக கூட அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம். சொந்த மோட்டராக இருந்தால் ஓகே, சொந்த இன்ஜினாக இருந்தால் டீசல் போடணும். ஃப்ரீ சர்வீஸாக இருந்தால் மட்டும்தான், மோட்ரு மட்டும்தான் எதோனா ஆனால் பொழுது பார்க்கணும். இல்லைனாக்கா அந்த சர்வீஸுக்கும் கரண்ட்டு பில்லு கட்டணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாதவங்க அதை விட கஷ்டம். இந்த மாதிரி பல பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி தான் ஒரு நெல்லையோ காய்கறியோ விளைவிச்சோம்னா அதுக்கான விலைகள் சரியாக இருக்கானா? அதுவும் கிடையாது. நாங்கள் இப்படியெல்லாம் பாடுபடுறோம்ல, நாங்கள் மாற்று சொல்யூஷனாக நாங்கள் படுற கஷ்டத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறோமோ தவிர்த்து உங்ககிட்ட இருந்து பணமோ காசோ நாங்கள் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு விவசாய சேனல் இருக்கா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற வீடியோலேயே உங்களுக்கு சரியான புரிதல் இருக்குங்க. நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா புதிய சேனல். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயிகள் கஷ்டப்படுறதும் இருக்கும், இன்பப்படுறதும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு எந்த மாதிரி உரம் போடணும், எந்த மாதிரி நெல் விதைகளை எந்த தருணத்துக்கு விதைக்கணும், எந்த மாதிரி பட்டத்தில் எந்த காய்கறிகள் போடணும், இயற்கையாக எந்த மாதிரி பண்ணோன்றதை எல்லாமே டீட்டெயிலாக நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே நம்மளுடைய சேனல் பயோவில் இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சரில் நம்ம என்னென்ன செய்ய முடியுன்றதை அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். 606 விதை நெல், மகேந்திரா 606. இதுக்கு பார்த்திங்கன்னா முதல் உரமாக எல்லாத்துக்குமே சொல்கிற மாதிரி தான் எருவு போடுங்க. மாட்டு சாணம், மக்கிய காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 டிராக்டராவது ஓட்டுங்க. ஓகேங்களா? 2வது நட்டு முடிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஜிங்க் சல்ஃபேட்டு கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருங்க. நிறைய பேர் போட மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோலேருந்து ஒரு 7 கிலோ, அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நான் கீழே முக்கோணாய்க்கான்மனு இருக்கும்ல, அதில் பின் பண்ணுறேன். எப்போ போடணுன்றதெல்லாம் அதில் டீட்டெயிலாக இருக்கும். 2வதாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜிங்க் சல்ஃபேட்டை கண்டிப்பாக போட்டு முடித்ததுக்கப்புறம் அதிலிருந்து
ஒரு 7வது நாள் ஜிங்க் சல்ஃபேட்டு போட்டு ஒரு 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 6 மூட்டை தெளிங்க. இது எதனால் குறைஞ்சதுன்றதாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போயே சொன்னாக்கா உங்களுக்கு புரிதல் இருக்காது. அதே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 கிலோ யூரியா எடுத்துங்களேன். அதாக கூட வந்து பார்த்திங்கன்னா குருணை நீங்கள் வந்து ஸ்ப்ரெக்ட்ரா அந்த மாதிரி நிறைய இருக்குது நெல் பயிர்களுக்கு. அந்த மாதிரி குருணைகளை வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3வது மருந்தாக யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேல் உரம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெல் சைனிங் நெல் வெயிட் வருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நீட்டமாக வரும், ஒரே மாதிரி சன்னமாக தரும். ஒன்று நத்தம் குத்தமாக இந்த பொட்டாஷ் போடாத போது பாருங்கள் அந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா நத்தம் குத்தமாக தான் ஏற்படும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாஷ் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் யூரியா போன்றதுன்றது கொஞ்சம் தப்பான விஷயம். ஏன்னா யூரியா வந்து மேக்ஸிமம் பயன்படுத்தாதீங்க. அமோனியா சல்ஃபேட் கிடைக்குதா பாருங்கள். அப்படியும் அமோனியா சல்ஃபேட் கிடைக்கல அப்படின்னாக்கா யூரியா ஒரு 15 கிலோ எடுத்துங்க. 15 கிலோ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் எடுத்துங்க. ஒரு 15 கிலோ மண் எடுத்துங்க. இந்த 3த்தையும் மண் வந்து ஒரு ஈரப்பதமும் காஞ்ச பதமும் சேர்ந்தாற் போல் இருக்கணும். ஒரு புட்டு மாதிரி இருக்கணுங்க அதனுடைய பதம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3த்தையும் டைட்டாக ஒரு யூரியா சாக்கில் கலந்து மூட்டை கட்டி வச்சுருங்க. 3 நாள் கழித்து எடுத்து போடுங்க. ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொட்டாஷும் அமோனியா சல்ஃபேட்டாக மாறிடுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.